ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. இன்னைக்கு நருட்டோ ஷிப்னுடைய 390வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே டைப் பட்டனை கட் அதை மட்டும் தட்டி விட்டு அவங்க வேலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அனாபி வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. ஈஎஸ்எம் பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அவளும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் இந்த கிளானை தூக்கி நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. அப்படியே ரூமுக்கு போகிறா. நீங்கள் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறீங்க பாருங்கள், காயெல்லாம் ஆறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. பரவாயில்ல, ஆனால் யூகா கிளானுக்காக நான் இதெல்லாம் செஞ்சே தான் தீருவேன், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தான் யூகா கிளானை ப்ரொடக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவ. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், உங்கள் அக்கா ஆல்ரெடி கெனினா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கனால ஜூனியர் எக்ஸாம் ட்ரை பண்ணலான்னு இருக்காங்களா, இப்போ ஜூனியர் எக்ஸாமில் கலந்துக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்ல. ஜுனின்னா கெனின் ரேங்க் அடுத்த ரேங்க் மாதிரி அந்த எக்ஸாம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவ. அடுத்த நாள் அவள் பாட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. ஐயோ பெரிய பிரச்சனை அனாபி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக ஓடிடுவா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா எக்ஸாமில் இனாட்டா நருட்டோ பேச்சுக்கிட்டு பயங்கர கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாள் நெஜிக்கிட்ட. அந்த சீனை தான் கட்டுறாங்க. அவன் பயங்கரமாக அடிபட்டு படுத்து கிடப்பா. அனாபி அந்த இடத்துக்கு வந்து அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ கான்ஷியஸ்ல தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் டாக்டர் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ரியாஷி. நினச்சேன் அந்த நெஜி பையன் கூடலாம் போய் சண்டை போட்டா இந்த மாதிரி தான் அடி வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த கிழவன். இருக்கட்டும்க்கா, நீ எதுக்காக நெஜி கூட சண்டை போட்ட, வேணான்ட்டு வெளியே வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அனாபி. அது முடியாது, என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ சக்திசாலியாக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அந்த சண்டைக்கு முடிவில் தான் என்னுடைய பவர் என்னன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. என் கிளானில் தான் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், என் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆக மாட்டேன், நான் யாருன்னு காட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இனாட்டா. நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், அதான் என்னுடைய நெஞ்சாவே அப்படின்னு சொல்லி நருட்டோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன அக்கா இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அடுத்து ஜூனியர் காம்படிஷனில் நருட்டோக்கும் நெஜிக்கும் தான் ஃபைட்டு சொல்லிட்டு இருப்பாரு. யாரும் பேக்கு கன் வச்சுக்கிறவங்களெலாம் ஜெயிக்கவே முடியாது, அதுலேயும் பேக்கு கன்லேயே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்ககிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. நெஜி பயங்கர பவர்ஃபுல், அவனாலாம் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் தான் ஜெயிப்பான். அவன் எப்படிலாம் மூவ் யூஸ் பண்ணி சண்டை போடுறான்னு நீ நல்லா நோட் பண்ணு, அவன் எப்படி சண்டை போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ரியாஷி. கேட்டாவும் மேட்சை பார்க்க வந்திருப்பா. அக்கா இதுக்கு இந்த பையன் இப்படி நோட் பண்ணுது, இந்த பையன் டம்மி பீஸ் தானே, அவங்ககிட்ட பவர் கூட பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனாபி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பா. கையெல்லாம் முறுக்கிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்கான், ஏன்னா இன்னாட்டாவை அடிச்சிட்டான்ல. நம்ம ஏஜ் பசங்கள்லேயே இருக்கிறதுல ஒவ்வொரு பொறுப்பும் நம்ம நெஜி அண்ணன் தான், அவரெல்லாம் இவனால் தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அனாபி. என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்குற மாதிரிலாம் நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அவர் 8 கிராம் 64 பம்ப்ஸ் எல்லாம் போட்டு நெஜி வேற லெவலில் கலக்கிட்டு இருக்க. 8 பம்ப்ஸ் 16 பம்ப்ஸ்ன்னு அவன் பாட்டுன்னு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான், நீ தோத்துட்ட, உன் தோல்வி நீயே ஒத்துக்கடா, இதுக்கு மேலே சண்டை போடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. உடனே அந்த கிழவன் அவ்வளோதான் சோலி முடிஞ்சு அப்படின்ட்டு இருப்பான். சக்கரா பாயிண்ட் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவனால் எதுவும் பண்ண முடியாது. அனாபி நான் இதெல்லாம் நினச்சது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் மனசுக்குள்ள. நருட்டோ எழுந்து நின்றுட்டு, தம்பி நான் இன்னும் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கல அப்படின்னு நருட்டோ எழுந்து நிற்க, வைத்தியம் உன்னுடைய சக்கரா பாயிண்ட்லாம் லாக் பண்ணதுக்கப்புறம் நீ எழுந்து மட்டும் என்னடா பண்ண போற போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நருட்டோ பயங்கர கஷ்டப்பட்டு 90 சக்கரா வெளிக்கொண்டு வருவான். இதெல்லாம் போத்துட்டு அவன் சக்கரா அப்புறம் வெளியே அவன் சக்கரா பாயிண்ட்லாம் நான் லாக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி மிரண்டிருப்பான். டேய் நீ என்னென்ன நினச்சிக்க, நான் விட்டு மட்டும் கொடுக்கவே மாட்டேன், நான் ஒக்காக்கு ஆயே தீர்வேண்டா, எல்லாத்தையும் நான் மாற்றுவேண்டா அப்படின்னு சொல்லி நருட்டோ பயங்கரமாக அட்டாக் பண்ண வருவான். அவனை ரொட்டேஷன் போட்டால் தடுக்கலான்னு பார்ப்பான், ரொட்டேஷனை தாண்டி அடித்து தாடியை கிழிச்சு விட்ருவான் நருட்டோ. அதான் நெஜி காசுக்கு கீழே போட, அதுக்கப்புறம் நருட்டோ தான் வின்னர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் மிரண்டுருவானுங்க. யாரா அவன் அப்படின்ட்டு, யாரா அவன் டம்மி பீஸ் மாதிரி இருந்தான், யூகா கிளானே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. அனாபி அப்படியே போய்கிட்டே இருப்பா. திடீர்னு யோசிச்சு பாப்பா, நெஜி என்ன சொல்லியிருப்பான், என்னை எவனாலும் ஜெயிக்க முடியாது, உன்னால என்ன ஒன்றுமே பண்ண முடியாதான்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, மேட்ச் முடியும் போது தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான் நருட்டோ. அனாபி இதெல்லாம் யோசிச்சுட்டு, ஒருவேளை அந்த பையன் எதனா ஃப்ளூக்குள்ளே ஜெயிச்சிருப்பானோ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. அனாபி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தா நெஜியும் இனாட்டாவும் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா நருட்டோ பேசி அவங்கெல்லாம் டாக்கிங் ஜிட்ஸோ போட்டு விட்ருப்பான்ல, நெஜிக்கிட்ட வந்து ஏஷி கூட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு, அதனால் நெஜியும் திருந்திட்டு இருப்பான். எனக்கு புரியல, நெஜி என்ன இங்கே என்ன பண்ணுது, அண்ணா நீங்கள் எனக்கு ட்ரைனிங் எடுக்க இன்னைக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இனாட்டா. எல்லாத்தையும் மாற்றிட்டான் அந்த நருட்டோ, எங்கள் அப்பா எனக்காக என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது எனக்கு புரிய வச்சான் அப்படி இப்படின்ட்டு நெஜி பேசிக்கிட்டு இருப்பான். சரிவா வளரன்னு பேசிகிட்டு இருக்கா, அதை ட்ரைனிங் ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரைனிங் இங்கே உள்ள அனாபி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஜியானாவே மாற்றிட்டானா, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான் அனாபி. ஆனால் அந்த தாத்தா சொன்னதான் இவளுக்கு ஞாபகம் வரும், யாராலையும் விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல. அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு படுப்பா. அதனால் அனாபி வேற லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணுறான்னு பார்த்தா ரொட்டேஷனை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொட்டேஷன் ஈஸியாக பண்ணுறது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பொறுமையாக பண்ணி தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சீக்கிரமாக அதை கற்றுக்கணும், நான் இன்னும் அதிகமாக ட்ரைனிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அனாபி. அவ்வளோதான் சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். என்னடா அந்த ரொட்டேஷன் எல்லாம் என்னால் கற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பா. எல்லாரும் பெருசாகிட்டு இருப்பாங்க. நெஜிக்கிட்ட வந்து ஈன சொல்லிட்டு இருப்பான், நருட்டோ இன்னைக்கு மாஸ் பண்ணிட்டான் தெரியுமா, காக்குசுயோ போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவன்லாம் லேசுப்பட்ட ஆளே கிடையாது, அவனுக்கு கிட்டத்தட்ட 5 ஆட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே வந்து
அது மட்டும் இல்லாத அவன் ஒரு புதுசாக ஒரு ஜுட்ஸு கற்றுக்கிட்டான். அதை வச்சு தான் போட்டு தரலாம். அந்த ஜுட்ஸு பேர் கூட என்ன ஜுட்ஸு அது அப்படின்னு சொல்லி நெஜி கேட்டுட்டு இருப்பான். அது என்னமோ சொன்னானே, ரஷ்யன் ஷெரிக்கு என்ன தூக்கி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என்னது ஜுட்ஸு தூக்கி போட்டானா? என்னமா பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இருப்பான் நெஜி. இனாட்டா உடனே நருட்டோ சும்மா மாஸ் காமிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நெஜி உடனே ஆமாம் இனாட்டா நீ கூட ஒரு புது ஜுட்ஸு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா ஊரில் மூளை முடுக்கலாம் நருட்டோ பேச்சு தான். விஷயத்தில் எவன்டா இவ்வளோ பவர்ஃபுல்லாக முடியும்? எல்லாருமே இங்கே இப்போ இருக்கிற எல்லா ஜென்ரேஷனுமே நருட்டோ மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு என்னடா இது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போய் ட்ரைனிங் எடுக்க போவா. சரி ஓகே இன்னைக்கு ரொட்டேஷனை போட்டே தீரணும். அவர் ரொட்டேஷனை போட ட்ரை பண்ண ரொட்டேஷனை அவளை தூக்கி போட்டுரும். பட் ரொட்டேஷன் பொறுமையாக தான் கற்றுக்க முடியும். நாளைக்கே மிச்ச ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவங்க அப்பா. அவங்க தாத்தாவும் சொல்லுவார் ரொட்டேஷன்றது பொறுமையாக தான் கற்றுக்கணும், அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கிறேன், நான் இன்றைக்கே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். பாட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க போதும் ப்ராக்டிஸ்ன்ட்டு. பயங்கர கஷ்டப்பட்டு தான் ட்ரைனிங் எடுக்கிறா. அவள் ஸ்கில்லெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, அவள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவள் சரியாக ப்ராக்டிஸ் எடுக்க முடியல அவளால் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. விடுற மாதிரிலாம் அவங்க போனதுக்கப்புறம் பயங்கர கஷ்டப்பட்டு ரொட்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளால் முடியல, தூக்கி தூக்கி பறக்கடிக்குது அவளை. வெளியே ஏதோ சண்டை போடுற மாதிரி கேட்குது. என்னன்னு பார்த்தா இனாட்டாவும் நெஜி தான் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இனாட்டா கையில் சக்கர கண்ட்ரோல் போட்டு நெஜி அடிச்சு பறக்க விட மாசமா முடந்ததோட உன் சக்கர கண்ட்ரோல் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. நான் கண்டிப்பாக நருட்டோக்கு ஒரு பக்க துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா இனாட்டா. ஆனால் போய் பார்த்துக்கிட்டு இருப்பா, என்ன அக்கா இன்னமும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பயங்கரமாக தான் அட்டாக் பண்ணுறான். ஆனால் நெஜி எல்லாத்தையும் அசால்ட்டாக தடுத்து விட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் இனாட்டா விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு அனாபி எதுக்காக அக்கா விட்டு கொடுக்காம இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பா. அப்பா கிளான்லேயே ஒரு ஃபெயிலியர்னு சொன்னார், அது மட்டும் இல்லாத அவள் வேஸ்ட்டுன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது அவள் சிரிச்சுக்கிட்டு இப்போ கூட கிவ் அப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான் அபி. பரவாயில்லப்பா நீ வேறு லெவலில் பண்ணுற, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சக்கரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனா அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. சரி ஓகேன்ட்டு அவள் ஏதோ ட்ரை பண்ணுறா. பார்த்தா 2 கையில சீட்டா மாதிரி வருது, அதை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அனாபி பார்த்துட்டு மிரண்டுருவா, என்னது அக்கா புது ஜுட்ஸு கற்றுக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நெஜி ஆனாலும் அசால்ட்டாக தடுத்து விட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு அக்கா முன்னே இருந்ததோட பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்கா, ஆனால் அவளுடைய கேரக்டரும் மாறல, அக்கா மாதிரி தான் நான் இருக்கணும்னு நினச்சேன். அக்கா உண்மையிலுமே மாசு அப்படின்னு அவன் நினைக்க அடுத்து அவங்க அப்பா அவங்களெல்லாம் எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அனாபி அவங்க அப்பா எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க எங்கேயோ. அவங்க கிளான் மீட்டிங்காக போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு ஜூனியன் வந்து நின்றுட்டு இருப்பான். யாஷி ஒரு பிரச்சனை, அக்காட்சுக்கிலேருந்து ஒருத்தன் வந்து வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல பார்த்தா பெயின் அப்போ தான் என்ட்ரி ஆயிருப்பான் வில்லேஜுக்கு. இப்போ வாங்க வேக வேகமாக இட்டலி வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேக வேகமாக போகிறாங்க. அங்கே பார்த்தா சண்டை கண்டெல்லாம் முடிஞ்சு மொத்தம் தரமட்டமாக இருக்கும். யாஷி நீங்கள் வந்துட்டீங்களா ஒரு வழியாக, இட்டலி வில்லேஜ் மொத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு இருப்பானுங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு யாஷி. என்னது சாவர்த்தா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார் அப்படின்ட்டு இருப்பானுங்க. என்னடா சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு யாரும் சாவலன்றீங்க? ஆமாம் சார் யாருமே சாவல, நருட்டோ எல்லாரையும் காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. என்னது நருட்டோ எல்லாரையும் காப்பாற்றினானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மிரண்டு போக அனாபிக்கு ஒன்றுமே புரியல, திருன்னு முழிக்கிறா. அப்போதான் அவனுங்க சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க, வில்லேஜ் வந்து அக்காட்சுக்கிலேருந்து ஒருத்தன் வந்தான், அவன் தான் அக்காட்சுக்கி லீடராமா பெயின்னு ஒருத்தன், அவன் பயங்கரமாக வில்லேஜ் தரமட்டமாக அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் நருட்டோ வந்தார். நருட்டோவும் அவனும் பயங்கர லெவலில் சண்டை போட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நருட்டோவுமே அவன் லாக் போட்டு அவ்வளோதான் நருட்டோ கதையை முடிகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் இனாட்டா உள்ள என்ட்ரி ஆனாங்க. இனாட்டா உள்ளே வந்து நருட்டோவை நான் அவனை தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாதம் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. இனாட்டா நீ லூஸ் மாதிரி இப்படிலாம் பேசிட்டு இருக்காது, இந்த டைமில் நீ வரக்கூடாது, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நான் உனக்காக தான் வந்தேன் நருட்டோ, எல்லா வாட்டியும் நீ தான் என்ன ப்ரொடக்ட் பண்ணியிருக்கேன், இந்த வாட்டி நான் உன்னை ப்ரொடக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இனாட்டா என் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு கோலையாட்டமே இருந்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் உன்னுடைய பாதை எடுத்து நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், உன்னுடைய நிஞ்சாவேவை நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். நான் இதெல்லாம் எதுக்காக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, ஏன்னா எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இனாட்டா மாசம் நின்று பெயின் கூடிய சண்டை போட்டாங்க, பெயின் கிட்டத்தட்ட வில்லேஜ் ஆயிடுச்சான், அதேற்பட்ட ஒருத்தன் கூட இல்லடி இனாட்டா தனியாக நின்று சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதனால முடியலனாலும் பயங்கர கஷ்டப்பட்டு நின்று சண்டை போட்டாங்க, நான் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டாங்க. ஹினாட்டாவா அப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லி யாஷி கேட்டுட்டு இருப்பாரு. அப்படியே அவங்க தாத்தாவையும் பார்க்க வந்திருப்பாரு, அவரு பயங்கரமாக அடி வாங்கிட்டு உக்காந்துருப்பாரு. ஹினாட்டா ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை யாஷி, உன் பொண்ணு மாஸ் காமிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹினாட்டா வேற அளவில் ரெக்கவரி ஆகிட்டு நருட்டோ கிட்ட பேசிட்டு இருப்பா போயிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு அக்கா சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அதை விட இப்போ சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அனாவி. பாதையை தன்னுடைய பாதையை ஏற்றுக்கிட்டால, அது அவளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கா, அதனால தான் அவள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனாபி நினச்சிட்டு இருப்பா. இப்போ அனாபி போய் அவங்க அப்பா கிட்ட, இந்த வில்லேஜ் எல்லாம் ரீபில்ட் பண்ணுவாங்க எல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் ட்ரைனிங் எடுக்க போகிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தங்க, நீ உங்கள் அக்காவோட பயங்கர ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யாஷி. சீக்ரெட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம எல்லாருமே நம்ம வில்லேஜுக்காக நின்று சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யாஷி. நம்மளுடைய சென்சிட்டிவிட்டி எபிலிட்டி தான், அப்புறம் நம்மளுடைய பியாக்குகன் யூஸ் பண்ணி தான் நம்ம மொத்த பேருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யாஷி. சொல்லிட்டு இருப்பா அனாபி நீ நல்லா வில்லேஜை பார்த்துக்கணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கவலைப்படாதீங்கக்கா நான் கண்டிப்பாக இந்த வில்லேஜை ப்ராடக்ட் பண்ணுவேன், நம்ம கிளானுக்காக நான் நின்று சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் நீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நான் கற்றுக்கணும் மொத்த வித்தையும் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா இனாட்டா.
என்ன நடந்தாலும் நான் நருட்டோ ப்ராடக்ட் பண்ணுவேன் நான் நினச்சிக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறேன். அதோடு இந்த எபிசோடு முடியாது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ட்ரை பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுறேன். பாய் ஹால்.